சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி மதியம் 2:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் காலை 8:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:40 வரை, அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:24 சந்திர உதயம் என்பது காலை 8 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:20 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:55 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவல் அல்லது பஞ்சாங்க தகவல்னு சொல்லலாம். அதாவது ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, செவ்வாய்க்கிழமை என்பது நல்ல நாளா இல்லையா? ஏன்னா செவ்வாயை மங்களவாரம் என்ற பெயரிலே தான் அழைக்கிறோம். நல்ல நாளா இல்லையா? செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விளக்கமாக சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்ற பெயரிலே தான் அழைக்கிறோம். அது நிச்சயமாக நல்ல நாள் தான், அதிலே சந்தேகமே வேண்டாம். இன்னும் சொல்ல போனா எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். பொதுவா சொல்லுவா தெரியுமா, நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லைன்னு சொல்லுவா. நலிந்தோர் மட்டும் இல்லை, யாருக்குமே கிடையாது. நம்ம எல்லாருமே நலிந்தோர் தான். அதாவது காசு பணம் இருந்தாதான் வசதியானவன், காசு பணம் இல்லாதவெல்லாம் நலிந்தவன், ஏழை அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. இறைவனுக்கு முன்னால் நாம் அனைவருமே நலிந்தவர்கள் தான். எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். இதுல இந்த நாள் தான் வசதி இல்லையே சார், சனிக்கிழமை எல்லாம் அசுபமான நாளாச்சே அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல. சனிக்கிழமை நாள்ல இந்த வேலையெல்லாம் செய்யலாம், இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி வச்சிருப்பா. அதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை நாளிலும் இதனை செய்யலாம், இதனை செய்யக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. இந்த மங்களவாரம் என்ற பெயரிலே தான் செவ்வாய்க்கிழமையானது அழைக்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களிலே நம்ம திருமணத்தை நடத்துவதில்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கேட்டோம்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை கூட தவிர்த்தார்கள். இன்னைக்கு நம்ம ஞாயிறுங்கிறது ஒரு ஹாலிடேவா இருக்கு, ஒரு லீவா இருக்கு. அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையிலோட ஒரு முகூர்த்தம் வருதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையினாலதான் ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்தை நம்ம புக் பண்றோம். ஆனால் அந்த நாளிலே பார்த்தோம்னா ஞாயிறு, அதாவது சூரியன் என்பதும் ஒரு அசுப கோள் தான். அதே மாதிரிதான் செவ்வாய் என்பது ஒரு அசுப கிரகம், சனி என்பதும் அசுப கிரகம். ஆக இந்த 3 நாட்களிலுமே நம்ம திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. இந்த கிராமப்புறத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பாட நாய்படாத பாடுபடுவாங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படிங்கிற மாதிரிலாம் கிராமத்துப்புறத்தை சொல்லிட்டு இருப்பாளே தவிர, இதுல பார்த்தோம்னா நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். ஏன் நார்த் இந்தியா எல்லாம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல கூட கல்யாணம் பண்ணுவா.
ஏன்னா அது செவ்வாய்க்கிழமை என்று அவர்கள் அதனை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். அந்த நாளில் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் வருது, ஒரு அக்ஷய திருதியை நாள்னு சொன்னா கண்டிப்பா நாங்க அன்னைக்குதான் கல்யாணம் பண்ணுவோம்னு வச்சிருப்பா. அந்த அக்ஷய திருதியை நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி அல்லது சனிக்கிழமை நாள்ல வந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அந்த கிழமையை விட அந்த நாளினுடைய சிறப்பம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அக்ஷய திருதியை என்பது மகாலட்சுமி வரக்கூடிய நாள். அந்த நாளிலே எங்கள் வீட்டிற்கு ஒரு மருமகளானவள் வந்தால் அது மகாலட்சுமி அம்சத்தோடு வருகிறாள் என்கின்ற அந்த அர்த்தத்தினை பிரதானமாக கொண்டு அவர்கள் செவ்வாய் சனியை பற்றி கவலைப்படாமல் அக்ஷய திருதியை நாளன்றே முகூர்த்தம் வைப்பவர்களும் இருப்பார்கள். ஆக கிழமைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பது வட இந்தியர்கள் பின்பற்றி வருகிறார்கள்ங்கிறதுக்காக ஒரு தகவலாக சொல்கிறேன். இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்துல செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முகூர்த்தத்தை பண்றது இல்லை. ஒரு சில விஷயங்களை பண்ணலாம்னு சொல்றா இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாயும் இந்த சுக்கிரன் சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாயும் வெள்ளியும் தான் பார்த்தோம்னா சுக்கிரனும் தான் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் அதிபதி. நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னு சொன்னா தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளில போய் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வரலாம். நம்ம அன்னைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு மனசு ஒத்துக்காது, ஆனா தாராளமா வாங்கலாம். ஆனா நமக்கு மனசு ஒத்துக்காது. ஆனா அட்வான்ஸ் பே பண்றேன், நான் செவ்வாய்க்கிழமை போய் நான் புக்கிங் பண்றேன்னு சொன்னா தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பூமி காரகன் என்று செவ்வாயைத்தான் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு நிலத்தை வாங்க போறோம்னு சொன்னா முன்னாடியே நம்ம அதை போய் சைட் விசிட்ஸ்லாம் பண்ணிட்டோம், ஆனா அன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்றேன்னு சொன்னா தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே நிலத்திற்கு அல்லது ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு பிளாட் வாங்குறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு சொன்னா கூட அன்றைய தேதியில நீங்க போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்து மறுநாள் புதன்கிழமை நாள்ல கூட ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அது மிகவும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். செவ்வாய்க்கிழமை நாள்ல எதை சார் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, பேச்சின் மூலமாக சாதிக்கக்கூடிய விஷயங்களை செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அது ஏதோ சச்சரவை தரும். உதாரணத்திற்கு ஒரு பொன் பார்க்க போறோம்னு வச்சுக்கோமே, பொன் பார்க்க போகும்போது அங்க பேசுவோம் இல்லையா, அதனால அதை செவ்வாய்க்கிழமை நாள்ல பண்ணக்கூடாது. அதே மாதிரி இல்லை, ஏற்கனவே நம்ம பொன் பார்த்துட்டுலாம் வந்துட்டோம், இப்ப சம்பந்தி வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்கா, நம்ம சீர்வரிசை விவகாரம் எல்லாம் பேசணும், யார் கல்யாணம் பண்றா, எத்தனை பேர் வருவாங்கிறதெல்லாம் பேசணும்னு சொன்னா அதை செவ்வாய்க்கிழமை நாட்களிலே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாளிலே பேச்சின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ள இயலாது. இல்ல ரொம்ப நாளா ஏதோ ஒரு பங்காளி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு, அன்னைக்குதான் சமாதானத்துக்கு கூப்பிட்டுருக்கா, 2 பேருடைய வக்கீல் முன்னில நாங்க 2 பேரும் போய் சமாதானத்துக்கு போய்க்கிறோம்னு சொன்னா அதையும் செவ்வாய்க்கிழமை நாளிலே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாள்ல போய் நம்ம ஒரு சமாதானம் பேச போனோம்னா யாரோ ஒருத்தர் நடுவில் டிஸ் பண்ணி என்ன ஆகும்னா, ஒரு பேச்சின் மூலமாக ஒரு வார்த்தையானது, தவறான வார்த்தையானது வாயிலிருந்து வெளியே வந்து அது மிகவும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதன் மூலமாக பிளவு என்பது சேர்ந்து விடும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் எப்படி சொல்லியிருப்பான்னா, செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன விரதம் இருப்பது நல்லதுன்னே சொல்லியிருப்பா. மௌன அங்காரக விரதம் என்ற பெயரிலேயே அந்த விரதமானது சிறப்பம்சம் பெறுகிறது. அந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல மௌன விரதம் இருந்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சொல்றார். அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சொல்றது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றார். செவ்வாய்க்கிழமை நாள்ல காலையில அந்த சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது. அந்த மாதிரி யாருக்கோ நடுவுல பஞ்சாயத்து பண்றேன், ஒரு சமாதானப்படுத்தி வைக்கிறேங்கிற மாதிரி பேசுவதற்கு, அதே மாதிரி தன்னோடு சண்டை இருக்கக்கூடிய மனைவியை நான் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல போய் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. நான் மனைவிக்கு மட்டும் சொல்ல, ஏன்னா இன்னைக்கு நிறைய கப்பிள்ஸ் யங் கப்பிள்லாம் பிரிஞ்சு இருந்துட்டு இருப்பா. சம்பந்தி ஆத்துல போய் பேசுறது, இல்ல மாமியார் வீட்டுல போய் பேசுறது, இன்லாஸ்ட பேசுறது, உறவினர்களோட ஏதோ ஒரு பகை வந்திருக்கா, நீ செவ்வாய்க்கிழமை நாள்ல போய் பேசி அதை சரிப்படுத்திடலாம், இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே அதனை செய்யக்கூடாது. குறிப்பா சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை நாளிலே பேச்சுவார்த்தைகளை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள கூடாது. செவ்வாய்க்கிழமை நாளிலே பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்வு காண இயலாது என்பதைத்தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.